ஊடகத்தின் வெளியாக, பத்திரிகையின் வெளியாக நான் தெரிவித்த செய்தி முழுவதும் பத்திரிகையில், ஊடகத்தில் வந்துவிட்டது. நேற்றைய தினம் பொதுமக்களுடைய பிரச்சனை குறித்து 0 ஹவரில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அதை எழுப்ப முயற்சி செய்த பொழுது எனக்கு அனுமதி வழங்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள். குறிப்பா உசிலம்பட்டியில் ஒரு காவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், மற்றொன்று சிவகங்கையில் பயிற்சி மருத்துவர் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறித்து 0 ஹவரில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனுமதி கேட்டோம். அது அனுமதி மறுக்கப்பட்டு திட்டமிட்டு எங்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். தொடர்கதையாக இருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை